எட்ரா கொக்கி டே அன்பு, இவ்வளவு காலையில நீ எங்கடா கிளம்பிட்ட? கம்பெனிக்கு தான். மணி 7:15 தான் ஆகுது. இன்னும் டிஃபனை செஞ்சு முடிக்கல. அதுக்குள்ள கிளம்பி போய் என்ன பண்ண போற? போற வழியில ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதை முடிச்சுட்டு அப்படியே கம்பெனிக்கு போயிடுவேன். நில்லுடா. ஒழுங்கா உண்மையை சொல்லு. எங்க போற? ஆனந்திய ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு கூட்டிட்டு போறேன். மாப்ள, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அந்த பொண்ணு நல்ல பொண்ணாவே இருக்கட்டும், அவளுக்கு நடந்தது அநியாயமாவே இருக்கட்டும். ஆனா அதுக்குன்னு சும்மா எதுக்கு எடுத்தாலும் நீங்க அவளை தாங்கி பிடிக்கிறது நல்லதுக்கு இல்ல. தகப்பன் யாருன்னே தெரியாத குழந்தைய அவ வயித்துல சுமந்துகிட்டு இருக்கா. இப்படி எல்லாத்துக்கும் நீங்க எடுத்து செஞ்சுகிட்டு இருந்தா நாளைக்கு ஊர் உலகம் நீங்க தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு உங்க மேல பழி போட்டு பேசும். அப்படி ஒரு பழி உங்களுக்கு வேணாம் மாப்ள. அந்த பொண்ணை மறந்துட்டு ஆக வேண்டியதை பாருங்க. அத்த, ஆனந்திய மறக்கணுங்கிறது இந்த ஜென்மத்துல என்னால முடியாது. அதனால என்ன ஆனந்திய போய் பார்க்க வேணாம்னு சொல்றதையோ, அவளை மறந்துருன்னு சொன்னா நான் கேட்பேன்னு நீங்களும் அம்மாவும் நம்புறதை விட்டுட்டு இப்ப ஆக வேண்டிய வேலை என்னவோ அதை பாருங்க. டேய், இப்படி விதண்டாவாதமாவே பேசிக்கிட்டு காலத்தை கடத்திடலான்னு பாக்காத. நீ எவ்வளவு பிடிவாதம் பிடிச்சாலும் சரி, அந்த ஆனந்தி இனிமே உன் வாழ்க்கையில இல்ல. அதை எவ்வளவு சீக்கிரம் நீ புரிஞ்சுக்கிறியோ அவ்வளவு நல்லது. துளசிக்கு என்னடா குறைச்சல்? அத்தை, என்ன காரணம் காட்டி எதுக்கு சும்மா மாமா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? அவருதான் அவர் முடிவுல ரொம்ப தீர்க்கமா இருக்காருல்ல. நாம ஏன் அந்த நம்பிக்கையை கெடுக்கணும்? நான் கண்ணு முன்னாடி இருக்கிறதுனாலதான் மாமா கிட்ட சண்டை போடுறீங்கன்னா நான் வேணா ஊருக்கே போயிடுறேன். என்ன துளசி பேசுற நீ? சும்மாரு. நீ எதுக்கு ஊருக்கு போனோம்?